الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது தப்சீர் வகுப்பில் நாங்கள் சூரா யூசுஃப் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடைசியாக நாங்கள் 44வது வசனத்தை நாங்கள் படித்தோம். இதுவரைக்கும் நாங்கள் படித்த விஷயங்கள் அப்படின்னா நான் சுருக்கமாக ஆரம்பத்திலிருந்து இல்லை, இந்த வகுப்பை தொடங்குறதுக்கு தேவையான ஒரு பகுதியை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, எங்கே வராங்க? சிறைக்கு வராங்க. அவங்களோட 2 பேர் வராங்க. அவங்களில் 2 பேரும் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு பலன் என்னன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு பின்னால் என்னது, அதுக்கு இடையில் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி எல்லாம் அவங்களுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகிறார்கள். அவங்க படிக்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தோட குணத்தை விளங்குறாங்க. இப்படிலாம் இருந்துட்டு அப்போ அவங்களுக்குரிய பலன் என்ன சொன்னாங்க? கனவின் பலன், ஒருத்தர் என்ன செய்யப்படுவார், அவங்களில் ஒரு ஆள். யார் அவர்? யாருன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அரசருக்கு மதுபானம் தயாரித்து கொடுப்பதாக கண்டாரே, அவர் என்ன செய்வார்? அவர் தப்பிடுவார், அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் யாருடைய தலையில் ரொட்டி இருந்து அந்த உரொட்டிகளை பறவைகள் சாப்பிடுவதாக கண்டாரோ அவர் என்ன செய்யப்படுவார்? ஒரு மரத்தில் அறையப்பட்டு அவருடைய சடலத்தை அதாவது பறவைகள் சாப்பிடும் என்ற செய்தியை அவங்க கனவின் பலனாக சொன்னாங்க. சரி, இப்போ இதிலிருந்து யார் விடுபடுறாரு? தப்பித்து போவார்னு சொன்னாங்களே, அவர் விடுபட்டு சிறையிலிருந்து வெளியே போறார். சிறையிலிருந்து வெளியே போகிற நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட என்ன சொல்றாரு? என்னை பற்றி உங்களோட அரசன்ட்ட சொல்லுங்க, நான் உங்களோட எவ்வளோ நல்லா இருந்தேன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, இவைகளை பற்றி சொல்லுங்க. சொன்னால் அரசனுடைய உள்ளம் இலகும், நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் என்ன நடந்துச்சு? ஃபான்சாஹு ஷைத்தான், ஷைத்தானை செஞ்சிட்டான், அவருக்கு மரக்கடிக்க செஞ்சிட்டான். அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ காலம் இருந்தார்கள்? பிதாசினின் எதுக்கு சொல்றது? 3லிருந்து 9 வரைக்கும் உள்ள கால ஆண்டு, அந்த அளவுக்கு சொல்றது. அப்போ அதுக்குள்ள சில வருடங்கள் இருந்தாங்க. சரி, இப்போ இருந்ததுக்கு பின்னால இப்போ என்ன நடக்குது? அந்த நாட்டின் அரசன் ஒரு கனவு காண்றார். என்ன கனவு காண்றாரு? இன்னி ஆரா சபஅ பகராத்தின் சிமானின், என்னது, கொளுத்த 7 மாடுகளை நான் கண்டேன். யஅகுலுஹுன்ன சபஉன் இஜாஃப், அதாவது 7 மெலிந்த மாடுகள் அவைகளை சாப்பிடுவதாகவும், அதுக்கப்புறம் என்ன கண்டேன்? வசபஅ சும்புலாத்தின் ஹுதுரின், நான் என்ன செய்தேன்? பசுமையான 7 கதிர்களை நான் கண்டேன். இன்னும் காய்ந்த 7 கதிர்களை நான் கண்டேன். ஓஹர யாபிசாத், என்னது, மற்றைய காய்ந்த கதிர்களை கண்டேன். அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு? அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு என்ன செய்யுங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னா, காலு அதுகாசு அஹ்லாமின், இது என்னது, இது அர்த்தம் இல்லாத கனவுண்டாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்டாங்க. சரி, இது எத்தனையாவது வசனத்தில் நடந்துச்சு? இது 44வது வசனம். இப்போ 45வது வசனத்தில் வகால அல்லதி நஜா மின்ஹுமா, வகால அல்லதி, காலன்னா எங்களுக்கு தெரியும், காலன்னா என்னது? கூறினார். அல்லதி ஒருவர், அல்லதின்னு என்னது? அல்லதி ஒருவர், நஜா மின்ஹுமா, நஜாண்டா என்னது? தப்பினார். மின்ஹுமாண்டா அந்த 2 பேரில் தப்பினாரே, அந்த ஒருவர் கூறினார். கருத்து விளைச்சா? கால அல்லதி ஒருவர் கூறினார், நஜா மின்ஹுமா அந்த 2 பேரில் ஒருவர் தப்பினாரே, அவர் கூறினார். வத்தகர பஅத உம்ம, வத்தகர அவருக்கு ஞாபகம் வந்தது. பஅத உம்ம அப்படின்னா சில காலங்களுக்கு பின். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் செல்லி அனுப்பி எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் யாருக்கு ஞாபகம் வருது? இந்த ஆளுக்கு ஞாபகம் வருது, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் செல்லி அனுப்புனாரே அப்படின்னு. சரி, வத்தகர பஅத உம்ம, அனண்டா நான். யார் அந்த நான்? தப்பி வந்தவர். உனப்பி ஊக்கும்,
உனப்பியுக்கும்டா நான் உங்கள் அறிவிப்பேன். உனப்பியுக்கும் பித்தவீலிஹி, தவீல் என்னது? விளக்கம். பித்தவீலிஹி அதன் விளக்கத்தை ஃபஅர்சிலூன், அர்சிலூன் என்னது? அர்சலன்னா ரசூல், அர்சிலூன் என்னை நீங்கள் அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார். எங்க அனுப்ப சொன்னாரு? யூசுப்ட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். சரி, இது 45வது வசனம். அப்ப இந்த கருத்து விளைஞ்சா? சரி, அப்ப இந்த வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த 2 பேரில் ஒருவர் தப்பித்தவர், அவருக்கு என் ஞாபகம் வருது என்னது? யூசுப் வந்து என்ன செய்வாரு? கனவுக்கு விளக்கம் சொல்வாரு என்ற செய்தி அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வந்தத்தோட தான் இவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து ஞாபகம் வருது, நீங்க வந்து என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, யூசுப்ட்டு அனுப்புங்க, அதற்குரிய விளக்கத்தை நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். ரைட். இப்ப இந்த வசனத்துல நான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள் அப்படின்னு பார்த்தா, அதுல ஒன்று வந்து சிமாருல் இஹ்சான். உங்களுக்கு தெரியுமா, நாங்க செய்கிற நலவுகள் இருக்குதானே, ஒரு மனிதன் செய்கின்ற நலவு, அந்த நலவு வந்து யாருக்கும் தெரியாவிட்டாலும், யாரும் அதை பெரிசாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரலாட்டியும், ஒரு நாளைக்கு அந்த நலவு வெளியே வரும். நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கிற நேரத்தில் ஒரு ஆள், இவரா, அவர் வந்து இவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறார், அப்போ நாங்கள் அவருக்கு என்ன செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த மனிதரோட மிச்சம் நல்லா பழகுனாங்க, நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. இது அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு. ஆனால் அவர் கொஞ்ச நாள் மறந்திருந்தார். அப்போ ஒரு நேரம் வார நேரத்தில் இது நல்லொரு சந்தர்ப்பம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அவர்களை வெளிக்காட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு அவர் நினைத்து என்ன செய்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அங்கே நினைவு கொண்டு இப்போ அங்கே போகிறார். யார்கிட்ட? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போகிறான். சரி, இது ஒரு விஷயம். அப்போ நாங்கள் வந்து இப்போ நலவுகள் செய்கின்ற பொழுது அந்த நலவுகளுக்கு பிரதிபலன் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சில நேரங்களில் உலகத்திலே எங்களுக்கு தந்துடுவான், சில நேரங்களில் ஆகிராவில் வச்சிருப்பான். ஆனால் நலவு என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அதுக்குரிய பிரதிபலன் தந்துதான் ஆகுவான். ரைட். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதற்குரிய வழிகளை என்ன செய்வான், வழிகளை ஏற்படுத்தி கொண்டே போவான். நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறைவாசம் முடிவடைகிறது, முடிவுக்கு கொண்டு வரணும். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான், அரசனை கனவு காண வைக்கிறான், அந்த கனவை கேட்க வைக்கிறான், யாருக்கும் தெரியாது என்று சொல்ல வைக்கிறான். அந்த கனவு அவருக்குத்தான் தெரியுமான்னு சொல்லி ஒரு ஆளை வந்து இப்படி நிறைய வழிகள் என்ன ஏற்பாடு செய்கிறான். அப்ப நீங்க பாருங்க, அப்ப அல்லாஹு தஆலா ஒன்றை நாடி விட்டால் அதற்கு செல்வதற்குரிய காரணிகளை அப்படியே ஒவ்வொன்றாக திறந்து இருப்பான். அந்த காரணிகள் சில நேரம் எங்களுக்கு அதை பார்க்குகின்ற பொழுது, அதை நினைக்கின்ற பொழுது, அதுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா சந்தோஷமாக இருக்கும். உதாரணம், நிறைய உதாரணம் சொல்லிடும் இல்லையா, வாழ்க்கையில் நிறைய உதாரணம் சொல்லிடும். நாங்கள் சில நேரங்களில் வந்து இங்கே நடக்கிற ஒரு, அதாவது எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நாங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும்னா, பல வருடங்களாக இங்கே தொழில் செய்கிறார், திடீரென்று என்ன வருது, அவரை பதவியிலிருந்து நீக்கிறதாக ஒரு கடிதமோ அதோ வருது. அப்போ அவர் என்ன செய்வார், அப்போ திடீரென்று வார நேரத்தில் யாருக்கா இருந்தாலும் ஒரு கவலை ஒன்று வருமா இல்லையா, கவலை ஒன்று வரும். ஏண்டா ஏற்பாடுகள், மனிதன்டா அப்படித்தானே, எதிர்காலத்தை பற்றி மிச்சமாக சிந்திக்கக்கூடியதான் மனிதன். அப்போ ஆனால் அல்லாஹ் வந்து என்ன ஏற்பாடுதில்ல, இதைவிட சந்தோஷமான, இதைவிட நிறைய, இதைவிட செல்வம் நிறைந்த, இதைவிட ராகத்தான, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உணவு தரப்புறான், அங்கே எழுதி வச்சுக்கிறான். அப்போ அங்கே எழுதி வச்சா இங்கேருந்து போகணுமே, அதுக்குரிய வழிகள் தான் அது, அதுக்குரிய வழிகள் தான் அது இல்லையா. அப்போ அந்த, அதாவது அல்லாஹு தஆலா ஒன்றை நாடிட்டான்டா அந்த நாட்டத்துக்குரிய வழிகள், அஸ்பாபுகள் என்ன செய்வான், செய்து கொண்டு போவான் என்ற இந்த அதை செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரி, 46வது வசனம்.
இப்போ இவர் என்ன செய்கிறாரு, யாரு அந்த மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போறார். போய் யூசுஃபே ஐஹோ சித்தீக், உண்மையாளர். சரி, எப்போ அனுப்புனால் எப்போ வந்திருக்கிறாரு இல்லையா, எப்போ அனுப்புனால் என்ன சொல்லி அனுப்புனால் இப்போ வந்துட்டு யூசுப் ஐயுஹ சித்திக். என்னது யூசுப் ஐயுஹ சித்திக், யூசுஃபே ஐயுஹ சித்திக், உண்மையாளரே. அஃப்தினா, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஃபி சப்இ பக்கராத்தின், 7 மாடுகள், சிமானின் கொளுத்த 7 மாடுகள், யஅக்குலுஹுன்ன சப்உன் இஜாஃப், 7 மெலிந்த மாடுகள் அவைகளை சாப்பிடுகின்றன. வ சப்இ சும்புலாத்தின் ஹுதுரின், 7 பசுமையான அதாவது கதிர்கள். வ உஹர யாபிசாத், வேறு காய்ந்த கதிர்கள். அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, விளக்கம் சொல்லுங்க. அர்ஜிஉ இலன்னாஸ், நான் என்ன செய்வேன், நான் மக்களிடத்தில் சென்று லஅல்லஹும் யஅலமூன், அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் மக்கள்கிட்ட போய் அதை அவர்கள்ட்ட சொல்லி அவங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, அப்ப இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மனிதரோட எவ்வளவு நல்லா நடந்து கொண்டாங்க இல்லையா, எவ்வளவு நற்குணத்தை காட்டி, மார்க்கத்தை சொல்லி, கனவுக்கு விளக்கத்தை சொல்லி, அப்ப எல்லாம் சொல்லி எவ்வளோ காலம் அவரோட இருந்தாங்க. இருந்துட்டு போற நேரத்தில் என்னை பத்தி உன் அரசன்ட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாங்க. மரா வாராரு, சில வருடங்களுக்கு பின்னால வாராரு. வந்து மறாலும் என்னது, மறுபடியும் கனவுக்கு பலன் செல்லுங்க, ஆரம்பத்திலேயும் கனவுக்கு பலன் செல்லுங்க, இப்பயும் கனவுக்கு பலன் செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாராரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே சொல்லலை. என்ன செஞ்சாங்க, அவரை ஆதரிச்சு வரவழைச்சி கனவுக்கு பலன் சொல்லி பல திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து சொல்லி அனுப்பினாங்க. இப்படி ஒன்று சாதாரணமாக சாதாரண ஒரு மனிதனுக்கு நடந்தா, அவரை கண்டா, அதுவும் ஒரு உதவி தேடித்தான் வந்திருக்கிறார். என்னது, உதவி ஏற்கனவே உதவி செய்யப்பட்டு இவரை கொண்டு கேட்டு அனுப்பி அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. பல நாட்களுக்கு பின்னால் மறாலும் வந்து அதே உதவியை கேட்கிறாரு. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்வார், அதை என்ன சொல்வார் நான் சொல்ல தேவை. சரி, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்குணத்தின் உச்சகட்டம், எல்லாத்துக்கும் மேலால ஒரு நபி இல்லையா, அல்லாஹுவால் பண்படுத்தப்பட்ட ஒரு நபி. அந்த நபி வந்து எதுவுமே சொல்லலை, நீ கேட்டியாண்டு கூட கேட்கல, நீ சொன்னியாண்டு கூட கேட்கல, நான் இதெல்லாம் சொல்லி அனுப்புனேன் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கல. அவரோட பிரச்சனையை இன்னைக்கு முடிச்சு அனுப்புறான், இவ்வளவுதான். சரி, ரைட். அடுத்தது, இதுல நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பகுதியை நாங்க ஒன்று பார்த்தோம். 2வது பகுதி வந்து, ஒரு மனிதர் வந்து நல்ல பண்புகள் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பண்பை கொண்டு அழைப்பது ஆகுமான ஒரு விஷயம். உதாரணமாக, நல்ல பொறுமைசாலியா ஒருத்தரை காண்றோம், அப்ப நாங்க அவருக்கு பொறுமைசாலின்னு அவரை கூப்பிடலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது, அதுல அவரை வந்து மிஞ்சுகின்ற அளவு போகக்கூடாது, எல்லை மீறுகின்ற அளவு போகக்கூடாது. அவரை நாங்கள் ஒரு சாலிகான ஒரு மனிதர், 5 நேரம் சொல்லக்கூடியவர், மற்ற நல்ல அமல்கள்லாம் செய்யக்கூடியவர். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், யா யுஹர் ரஜுலு சாலிஹ், என்னது சாலிகான மனிதரே என்று அழைக்கலாம். என்ன செய்யலாம், அழைக்கலாமா இல்லையா, அழைக்கலாம். அவருடைய நல்ல பண்புகள் இருக்கின்ற பொழுது அந்த பண்புகளை கொண்டு அழைக்கலாம். ஏண்டா இவர் யூசுப் ஐயுஹ சித்தீக், உண்மையாளரே அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். சரி, அதே நேரத்தில் ஒருவருடைய அறிவு இருந்தால், ஒருவருடைய அறிவு காணப்படுகின்ற பொழுது, அது மார்க்க அறிவாக இருக்கலாம், உலக அறிவாக இருக்கலாம், அதாவது ஆகுமான எந்த அறிவாக இருந்தாலும் ஒருவருடைய கல்வி இருக்கின்ற பொழுது அவருடைய கல்விக்கு வந்து எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்கு இல்லையா. கண்ணியம் இருக்குமா இல்லையா, இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் இருக்கிறாங்கன்னு விட்டு வச்சாங்களா, இல்லை. அவர்கிட்ட ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை தேடி இவர் வந்தாரா இல்லையா, இவர் வந்தார். சரி, அதே நேரத்தில் நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் இல்லையா. இவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அதற்குரிய பதில் என்ன வருது, அழகான பதிலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அப்போ எப்பயுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் கேள்வி கேட்குற நேரத்தில் வந்து கேள்வி வந்து குதர்க்கமாக
அல்லது ஒரு வாதாட்டத்திற்காக வேண்டி, அல்லது என்னை விட அவர் தெரிஞ்சவரா அப்படின்ற ஒரு பண்பாட்டோட, அப்படி ஒரு எண்ணத்தோட எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சு கொள்ளணும் என்பது ஓகே இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் கேட்கின்ற பொழுது, அதை நல்ல நோக்கத்தோடு கேட்கின்ற பொழுது அதுக்குரிய நல்ல பதில்களும் வரும் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க? 47வது வசனம். கால, யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தஸ்ரஊன, நீங்கள் என்ன செய்வீர்கள்? விவசாயம் செய்வீர்கள். சப்அ சினீன் தஅபா, தொடர்ச்சியாக 7 வருடங்கள் விவசாயம் செய்வீர்கள். அப்போ நாங்கள் மஸ்ராண்ட என்ன சொல்கிறது? மஸ்ராக்கு ஃபார்ம்னு சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும். இங்கே மஸ்ராண்ட சொல் நல்ல பிரபல்யமான சொல். தஸ்ரஊன சப்அ சினீன தஅபா, தஅபானா தொடர்ச்சியாக. நீங்கள் என்ன செய்வீங்க? தொடர்ச்சியாக 7 வருடங்கள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள். ஃபமா ஹசத்தும், நீங்கள் அறுவடை செய்தீர்களே அதை, ஃபதரூஹு, வதர எதருன்னு சொன்னால் விட்டு வைக்கிறது. ஃபதரூஹு, அதை நீங்கள் விட்டு வையுங்கள். ஃபீ சும்புலிஹி, எதில்? அதனுடைய கதிரிலேயே வைங்க. இது யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கு பலனாக என்ன செய்யறாங்க? இவைகளை சொல்றாங்க. ஃபதரூஹு ஃபி சும்புலிஹி, நீங்க என்ன செய்யுங்க? அதனுடைய கதிரில் நீங்க அப்படியே விட்டு வைங்க. இல்லா கலீலன் மிம்மா தஅகுலூன், இல்லா கலீலன், கொஞ்சத்தை தவிர, மிம்மா தஅகுலூன், நீங்க சாப்பிட்ட உணவுக்காக நீங்க எடுப்பீங்களே அந்த கொஞ்சத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? கதிரோட வைங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அப்ப இதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தா, இதுல 7 கொழுத்த மாடுகள் அப்படின்னு ஒரு அந்த கனவுல ஒரு பகுதி. அந்த 7 மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுகின்றன. அப்ப அந்த 7 மாடுகள், அதாவது ஆரம்பத்தில் கண்ட அந்த 7 கொழுத்த மாடுகள் தான் என்னது? பஞ்சமில்லாத பசுமையான 7 வருடங்களை நீங்க சந்திப்பீங்க. முதல் 7 வருஷம். சரி, அடுத்தது என்ன? அதாவது மெலிந்த மாடுகள் என்னது? வறுமைக்குரிய, பஞ்சத்துக்குரிய 7 வருடங்கள். அப்ப அல்லாஹு தஆலா ஏன் இந்த இடத்துல இந்த மாட்டையும் இதையும் சொல்லி கதிர்களையும் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இதுல அந்த வயல்களை உழுவதற்கு என்ன செய்வாங்க? அந்த விவசாய நிலங்களை உழுவதற்கு ஆரம்ப காலத்தில் எதை பாவிப்பாங்க? இப்பயும் கூட மாடுகளை பாவிப்பாங்க இல்லையா? அப்ப அந்த விவசாயம், அந்த மாடுகள், விவசாயம், கதிர்கள், இவைகளோட சம்பந்தப்பட்டிருப்பதற்காக வேண்டி அதே நேரத்தில் இவைகளை சொன்னா அவங்க அதிகம் டக்குன்னு விளங்கிக் கொள்வாங்க விஷயத்தை. இவைகளை அவங்களுக்கு அறிவிச்சா அவங்க அவசரமாக விளங்கிக் கொள்வாங்க என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டியும் சொன்னாங்க. சரி, அதே நேரத்தில் நீங்க பாருங்க, கதிர்களோட ஏன் வைக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், கதிர்களோட அந்த தானியங்கள் இருக்கின்ற பொழுது அவைகள் என்ன செய்யாது? கெட்டு போகாது. அவைகள் என்ன செய்யாது? அவசரமாக புழுக்களோ அல்லது எவைகளோ என்ன செய்யாது? அதுக்கு தொத்தாது. எந்த ஒரு கெடுதியும் இல்லாம நீண்ட காலத்துக்கு வைக்கிறேன்டா கதிர்களோட வைப்பாங்க. இப்ப சில நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்குதோ தெரியாது, பழங்காலங்களில் சிலவங்க சொல்லுவாங்க என்னண்டா, வயல்கள் நெட் வயல்களை அறுவடை செஞ்சுட்டு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நெல் தேவையில்லைண்டா அவ்வளவுக்கு ஸ்டோக் இருக்குது, தேவையில்லைன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அந்த கதிர்களோட சேர்த்து வைப்பாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னா, அது அப்படி 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், அப்படி சேர்த்து என்ன செய்யறது? சேர்த்து அதுல இருந்து நெற்கள் எடுப்பாங்க. அப்ப இந்த முறைகளும் இருக்குது. அப்ப கதிர்களோட வைப்பது என்பது அந்த தானியங்களுக்குரிய பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, 48வது வசனம். சும்ம யஅதி மின் பஅதி தாலிக், யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சும்ம யஅதி, பின்பு வரும், மின் பஅதி தாலிக், அதற்கு பின்னால். எதற்கு பின்னால? நீங்க அந்த 7 வருடங்கள் உங்களுக்கு பசுமையான 7 வருடங்கள் வரும். அப்ப அதுல நீங்க என்ன செய்வீங்க? விவசாயம் செய்வீங்க. சரி, 7 வருஷம் செய்வீங்க. சபுன் ஷிதாத்,
கடுமையான பஞ்சம் வரும். கடுமையான பஞ்சம். 7 வருஷம் வந்து உங்களுக்கு பசுமையாக இருக்கும், அடுத்த 7 வருஷமும் கடுமையான பஞ்சம். குல்னமா கத்தப்தும், நீங்கள் எதெல்லாம் சேகரித்து வைத்தீர்களோ அது எல்லாத்தையும் அந்த 7 வருஷம் சாப்பிட்டு. மகத்தம்தும் லகுன்ன இல்லா கலீலன் மிம்மா துஹ்சினூன், கொஞ்சத்தை தவிர, மிம்மா துஹ்சினூன் நீங்கள் பாதுகாத்து வச்சிங்களே அந்த கொஞ்சத்தை தவிர. எதுக்கு பாதுகாத்து வச்சிங்க? நாங்கள் என்ன செய்வோம், அதாவது பண்டைய காலத்து முறை, இப்போ வந்து விதைக்குன்னு சொல்லி தானியங்கள் கடைகளிலே வாங்குவாங்க இல்லையா. ஆனால் பண்டைய காலத்து முறை எப்படி, அதாவது நெல்லோ தானியமோ இல்லையா, அதை விதைக்கின்றே எடுத்து வச்சிடுவாங்க, அவங்கள அறுவடையில எடுத்து வச்சிடுவாங்க. அப்போ அப்போ அந்த அந்த அப்போ அதுக்கு அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, மிம்மா துஹ்சினூன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் விதைக்காக வேண்டி வச்சிங்க தானியங்கள் இருக்குதே, அந்த தானியங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த 7 வருஷம் தின்னுடும். அவ்வளவு கடுமையான பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு விளக்கமாக சொல்றாங்க. சரி, ரைட். 49வது வசனத்தில் சும்ம யாத்தி மின் பாதி தாலிக ஆமுன், 7 வருஷம் பசுமையாக இருந்துச்சு, 7 வருஷம் பஞ்சமாக இருந்துச்சு, அதுக்கு பிறகு ஒரு வருடம் வரும். மின் பாதி தாலிக ஆமுன் ஃபீஹி யுகாசுன் நாஸ், மக்கள் அதில் மழை பொழியப்படுவார்கள். அப்ப என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு மழை பொழியும். வஃபீஹி யாசிரூன், அந்த வருடத்தில் அவர்கள் பழங்களை சாறுகளாக பிழிந்தெடுப்பார்கள். அப்படின்டா அப்படின்னு சொன்னா அவங்களோட உணவுக்கு போக தானியங்களும் பழங்களும் அந்த வருடத்தில் தேவைக்கு அதிகமாக காணப்படும். அதிகமாக காணப்படுகின்ற பொழுது ஒரு வசந்த காலமாக, பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு காலமாக அந்த வருடம் இருக்கும். அப்போ அந்த வருடத்தில் அவர் என்ன செய்வார்கள்? வஃபீஹி யாசிரூன், அதில் என்ன செய்வார்கள்? அதில் அவங்க என்ன செய்வாங்க? அந்த பழங்களை பொழிந்து எடுத்து ஜூஸ்களாக, பானங்களாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை 49வது வசனத்தில் பார்க்கலாம். சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹுத்தா, ஒரு திட்டம் தான் இது. ஒரு தூரநோக்கு, அதாவது கனவைத்தான் சொன்னார். அந்த கனவுக்கு பின்னால் எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஹுத்தா யாருடைய ஹுத்தா? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹுத்தா. இப்போ நீங்கள் பாருங்கள், 15 வருடங்களை ஐநகை சொல்லி முடிச்சிட்டார். 7 வருஷம் உங்களுக்கு பசுமையாக இருக்கும், 7 வருஷம் உங்களுக்கு பஞ்சம் நிறைந்த காலமாக இருக்கும், இன்னொரு வருஷம் என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு காலமாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த அதாவது ஆரம்ப 7 வருஷமும் செய்கின்ற அந்த விவசாயத்தில் அடுத்து வருகின்ற பஞ்ச காலத்துக்காகவே நீங்கள் சேகரித்து வைக்கணும். அப்படி சேகரித்து வச்சாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அந்த காலத்தை தாக்கு பிடிக்கலாம் என்ற செய்தியை அவங்க அழகான முறையில் அந்த கனவுக்கு பலனாக அவர் சொல்கிறாங்க. இதற்கு பின்னால் இந்த செய்தி அரசரிடத்தில் கிடைத்ததுக்கு பின்னால் அரசர் என்ன செய்கிறார் என்ற செய்தியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பினோட நாங்கள் பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னென்னா, எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் திட்டமிட்டு கொள்வது, திட்டம் ஒன்றை போட்டுக்கொள்வது வந்து பிழை இல்லை. இப்போ என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைத்து கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கை மார்க்கம் முதலாவது விஷயம். நாங்கள் திட்டம் போடணும் மார்க்கம், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய திட்டங்கள் என்ன? முதல் பாதி. இரண்டாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்த நியமத்துக்களை சரியாக பாவித்து அதில் நான் ஃபெயில் ஆகப்படாது, இதுலையும் ஃபெயில் ஆகப்படாது, அதுலையும் ஃபெயில் ஆகப்படாது. அந்த ஃபெயில் ஆகாத 2 வழிகளையும் நான் எப்படி அமைச்சு கொள்றேன்? திட்டம் போடணும். இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒரு திட்டம், ஒரு எய்ம் இருக்கணும். நான் வாழ்க்கையில் இப்படி இந்த படித்தரத்தை நான் தாண்டணும், இங்கே போகணும். அதுக்குரிய வழிகள் என்ன? ஆரம்பத்திலிருந்தே நான் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க, சரியா, வேலைக்கு வரக்கூடியவங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா, அதாவது நாட்டிலையும் எப்படியா இருப்பார்? ஊதாரியாக இருப்பார். நாட்டிலையும் ஊதாரியாக இருப்பார். வெளிநாட்டுக்கு வேலை தேடி வந்ததுக்கு பின்னாலேயும் ஊதாரியாக தான் இருப்பார். அப்போ அவர் போகக்குள்ள எப்படி தான் போவார்? ஊதாரியாக தான் போவார். ஒன்றுமே இல்லை.
சரியா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க இப்படி பிடிச்சு கொள்ளவும் வேண்டாம், இப்படி வச்சு கொள்ளவும் வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட விரிக்கிற கையை நடுத்தரமா விரிச்சு கொள்ளுங்கன்றான். என்ன செய்யணும், நடுத்தரமா விரிச்சுக்கோங்கன்றான். அப்ப நாங்க உழைக்கக்கூடிய, நாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், இவைகளுக்கு ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும் எங்கள்கிட்ட, இல்லையா? ஒரு திட்டம், ஒரு நோக்கம். அப்போ அது அழகாக நாங்கள் அமைச்சு கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்து கொண்டாதான் எங்களுடைய என்ன செய்யலாம், நாங்கள் எண்ணத்தட்ட யாசகம் கேட்காமலுக்கு, எண்ணொத்தர்கிட்ட உதவியை எதிர்பார்க்காமலுக்கு, நாங்கள் எண்ணொத்தருடைய முகத்தை பார்க்காமலுக்கு, எண்ணொத்தருடைய கையை பார்க்காமலுக்கு வாழ்வதற்கு அல்லாஹ் வச்சானண்டா அது பெரிய நிஅமத். அந்த வாழ்க்கைக்குரிய வழிகளை அல்லாஹ் நிஅமத்துக்களை தார பொழுது நாங்கள் செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுப்பான். அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் எல்லாத்தையும் அமைச்சு கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அப்போ அந்த பகுதியையும் இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. வ ஆகிரு தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.